யோகம் வரக்கூடியதை முன்கூட்டியே எச்சரிக்கை காட்டுமா? கண்டிப்பாக காட்டும். எல்லா ராசியை விட கன்னி ராசி மேலே காலத்துக்கு ஒரு பிடித்தம் உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியாது. கன்னி ராசி மேலே காலத்துக்கு ரொம்ப ஒரு அபிப்பிராயம் உண்டு. உயர்ந்த இலக்கை அடைவது என்பது ஒரே நாளில் நிகழக்கூடிய நிகழ்வு கிடையாது. ஆமாங்க, ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு படியையும், ஒவ்வொரு அடியையும் உற்று நோக்கி செயல்பட்ட பிறகே வருவது தான் உயர்ந்த மிகப்பெரிய உயர்வாகும். நீங்களும் அப்படிதாங்க. வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதை நம்ம ஒரே அடியாக நம்ம அடைஞ்சிட முடியாது. கஷ்டப்பட்டு படிப்படியாக அடிபட்டு அப்படிலாம் வந்தது தான் உயர்வான வாழ்க்கை. ஆமாம் தானே? உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்னி ராசிக்காரங்க லைக் பண்ணுங்கள். அதனால் கன்னி ராசிக்காரங்களை பார்த்தாவே காலம் சீக்கிரமாக கனிஞ்சிரும். எங்கெங்கே கனியுது? நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு கனியும் இல்லை நீயும் இல்லை. உண்மையிலே என்னென்னா, கன்னி ராசிக்காரவங்க நல்ல பிளான் போடக்கூடியவங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. மற்றவங்களுக்குனா சிறப்பாக போடுவீங்க, உங்களுக்குனா தான் கஷ்டம். மற்றவங்களுக்கு யோசனை சொல்கிறதுனா உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. என்றைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற யோசனையை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு யோகம் வரப்போகுது. அதுக்கான அறிகுறி அதான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு யோசனையை நீங்கள் செய்ய முடியாது. கன்னி ராசிக்காரங்களே, வாழ்க்கையில் எது ஒன்று இன்பத்தை அதிகமாக தருகிறதோ அதுவே துன்பத்தையும் வேதனைகளும் தந்துவிடுகிறது. ஆமாங்க, அதனால தான் நீங்கள் இப்போ பட்டற்று வாழ்ந்துட்டுருக்கீங்க. எது மேலேயுமே நீங்கள் ரொம்ப பாசத்தை வைக்கிறதில்ல, எது மேலேயுமே நீங்கள் ரொம்ப ஆசை காட்டுறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறப்ப நம்ம கடமையை நம்ம செய்வோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு சித்தரை போல் சில காலமாக வாழ்ந்துட்டு வரீங்க. புராணங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கு, நிறைய கதை சொல்லியிருக்கு. நடந்த புராணம்லாம் அப்படி தான். நிறைய விஷயங்களை விதை போட்டிருக்காங்க. ஞானப்பழத்தை தூக்கின்னு வந்தார். அவருக்கு என்ன வேறு வேலையே கிடையாதா? ஒரு பழத்தை கொண்டு வந்து சிவன்கிட்ட கொடுக்க முடியுமா? முதல்ல ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கும்போது ஒரே ஒரு பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லை பழமே எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும், இல்லை நிறைய பழம் எடுத்துகிட்டு வரணும். அப்போது ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு தானே வராரு. புரியுதுங்களா? அதில் ஒரு தீர்வு ஏற்பட போகுது, உலகத் தீர்வுன்னு ஒன்று ஏற்பட போகுது. அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு யாருக்கு உதவி பண்ணாலும் என்ன யோசனை வந்தாலும் அப்பயே உங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியும். அப்பயே நீங்கள் மாற்றிக்கணும். இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான முதல் கட்டளை. அதோடு விட்டுடக்கூடாது. உடனே ஒரு டைரி எடுத்துக்கங்க. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் எழுதுங்க. யார்கிட்டலாம் பேசணும். இதே சுச்சுவேஷன் எனக்கு 6 மாதத்தில் நடக்க போகுது சார். பள்ளிக்கூடத்தில் போய் புள்ளியை சேர்ப்போம் சார், காலேஜில் போய் புள்ளியை சேர்ப்போம் சார். அது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மற்றவன் பிள்ளைக்கு செய்யணும்னா பூந்து விளையாடி டாப்பில் எத்தனை கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு ஒன்று பண்ணுறான்னா பண்ண மாட்டாங்க. எங்கே போச்சு இந்த பிரச்சனை? சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு யோகம் வருவதற்கான முதல் அறிகுறி, ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்து உட்காந்துருவங்கிட்ட மணி ஆர்டர் அனுப்ப சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்துருப்பீங்க பெரியவங்க. படித்தவங்கள பார்த்து மணி ஆர்டரை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்கன்னுவாங்க. அவன் படிக்காத வந்திருப்பாங்க. நம்மளால் ரொம்ப பிஸியாக போயிடுவான். சில பேர் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா, அந்த பையனுக்கு மணி ஆர்டர்னு ஒன்று இருக்குடா தம்பி அப்படின்னு இன்டிமேஷன் கொடுக்குறாரு கடவுள். இதுதான் நேரம். கன்னி ராசிக்காரவங்க எல்லா முடிச்சுகளையும் அவுக்கக்கூடியவங்க. ஆனால் இன்னொருத்தவங்களாக பண்ணுவாங்க. உங்களுக்காக பண்ணுங்க, நமக்காக என்ன பண்ணியிருக்கோம்? என்ன ஏன்? அப்போ இன்னிலிருந்து ஒரே முடிவு தான். உங்களுக்கான யோகம் வருதுனாலே இன்னொருத்த வந்து ஹெல்ப் கேட்குறான்னா ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதீங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் கற்றுக்குங்க. அது அடுத்த செக்ஷன் உங்களுக்கு நடக்க போகுது. ஆண்டவன் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறான். கடன் அடைக்கிறதுக்கு வந்து கேட்பான், நம்ம பரிகாரம் சொல்லுவோம். நம்ம அவனுக்கு ஐடியா கொடுப்போம். மாப்பிள்ளை இந்த கடனை இங்கே வாங்கு. 10வது மாதம் நம்ம கடனில் உட்காந்துட்ருப்போம். அந்த யோசனை வரவே வராது. ஏன்? இந்த கடன் அடைக்க ஒருத்தர் வந்தார், நம்ம ஒரு யோசனையை சொன்னோம், அதை அவங்க ஓகே பண்ணாங்க. இந்த யோகம் எப்படி வரும்னு முழுமையாக பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக செய்திகளை சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால், தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். அது நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க. எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம். அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு ஜோசியர்கிட்ட அந்த தசாபுத்தி அடிப்படையில் தெளிவாக கேட்டுக்குங்க. தெளிவாக கேட்டுக்கிட்டு அது இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு யோகம் எப்படி வரும்? இடம் மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். அது வர்றதை தவிர்க்கக்கூடாது. ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம்? இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா? இந்த கேள்வியை கேட்டுக்குங்க. அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க. அது உங்களுக்கான முதல் அறிகுறி. 2வது, உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் அதை செய்யணும்.
உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அதில் பிரபலமாயிடுவாங்க. அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, எது பண்ணாலும் பிரபலமாகணும், யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம். கண்ணனா என்ன? மனக்கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம தான் கண்ணை திறந்துருக்குமே அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஒருத்தரை பார்த்த உடனே நம்பாதீங்க, பழகுங்க. பழகி பாருங்கள். கல்யாணம் ஆகிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், யாராகனா இருக்கட்டும், பழகி பார்த்தா தான் முடிவு. மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னு தெரியும். கடவுள் இதை தான் விரும்புகிறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதே மாதிரி கமிட்மெண்ட் ஆகுங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழுஞ்சிக்கிறோம், காலாண்டரை கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 7ஆம் தேதி இன்றைக்கி, 8ஆம் தேதி இன்றைக்கின்னு நினைக்காதீங்க. இந்த தேதிக்கு இதெல்லாம் செய்யணும். பிஸியாக இருக்கணும். வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்தை வாங்கன்னுவாங்க. எனக்கு வேலை நிறைய இருக்குதுடா அப்படின்னுவாங்க. எனக்கு அப்போ புரியாது. அம்மாவுக்கு என்ன வேலை இருக்குது? சும்மாவே அம்மா உட்காந்துட்ருக்காங்க, வேலை இருக்குது வேலை இருக்குன்றாங்க அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, கோலம் போட்டு, எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, சமைச்சிட்டு, நம்ம எழுந்த அப்புறம் நமக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்து, அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி, எண்ணெய் அமுச்சு விட்டு, குழந்தைங்கள அமுச்சு விட்டு, அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு, அவங்க திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப வந்து வீட்டை துலக்கி, பாத்திரத்தை துலக்கி, சமையல் பண்ணி, அதுக்கு இடையில் துணி துவைச்சி, துணியை காய போட்டு, இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு நாளைக்கு. நம்ம அவங்களே சும்மா இருக்குன்னு சொல்கிறோம். உண்மைதானே பெண்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு. அப்போது ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிஸி ஷெடியூல்டு. இன்னொன்று யோசிக்கவே தோணலை. இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய யோசிக்கிறோம்னா, ஒரு சோஃபா இருக்குது, என்ன அப்புறமா பார்த்துப்போம், செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே என்ன ஆகுதுன்னா, மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாதனால நாள் வீணாக போகுது, நேரம் வீணாக போகுது, நம்மளே நமக்கு பிடிக்காமல் போகுது. வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே ஆண்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் எப்படி இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள். இன்றைக்கி ஐடிலாம் இருக்கிறவங்க பாருங்கள், அங்கே போய் வேலை பார்த்துட்டு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு திரும்ப தூங்கி ஏஞ்சின மறுநாள் காலையில் வேலை செஞ்சு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. கமிட்மெண்ட். அப்போ கமிட்மெண்ட்ன்றது அவசியம். இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது, எல்லாருமே யோகம் உள்ளவங்க. அவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னிலிருந்து என்ன பண்ணணும், இன்றைக்கி யாரை சந்திக்கணும், என்னென்ன பண்ணணும், 10 ரூபா எப்படி சேமிக்கணும், 10 ரூபா எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.